வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை பார்க்க போகிறோம். பிரெட் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வீட்டில் இருக்க ரெண்டு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ண போகிறோம். இது நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 8 பிரெட் எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டான மில்க் பிரெட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதோட சைட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்மளோட பிரெட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். நான் மொத்தத்துக்கே 1/2 கப் பால் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சோண்டு பால் தான் தேவைப்படும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சொதப்பாக வந்துடக்கூடாது. இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டிடலாம். கிராக்ஸ் இல்லாமல் ஈவனாக உருட்டிக்கோங்க. ப்ரெட்டில் நம்ம பண்ணும்போது கிராக்ஸ் ரொம்ப வராது. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே வாசத்துக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு பதம் எதுவும் கிடையாது. இதை தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசுன்னு வரணும், அந்தளவு இருந்தாலே போதும். இதில் முக்கியமான விஷயம், ரொம்ப திக்காயிடுச்சுன்னா உங்களுக்கு உள்ள வரைக்கும் ஜீரா இறங்காது. கரெக்டான அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இது ஆறுனா வேற ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதனால் கவனமாக வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவாக குக் ஆனால் தான் உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். எண்ணெய் நல்லா முங்குற அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா ஈவனாக எல்லா சைடும் குக் ஆகும். உங்களுக்கு கலர் ஈவனாக கிடைக்கும். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். லைட்டாக அப்படியே கோல்டனாக மாறிட்டே வருது பாருங்கள். இந்த மாதிரி இது கோல்டனாக வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். நல்லா சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஈவனாக இருக்கணும். இதை டைரெக்டாக நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சுகர் சிரப்பை கொஞ்சம் வார்மாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஆறி போயிடுச்சுனாலும் லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சிடலாம். சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அப்போ தான் நல்லா ஜீரா உள்ளே இறங்கும். நம்மளோட பிரெட் ஜாமுன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே லபக்குன்னு சாப்பிடணும் போல் இருக்குது, அந்தளவு சூப்பராக இருக்குது. இதை கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இது ரெடி ஆகிருக்கு. உள்ளே பாருங்கள் ஜீரா எப்படி இறங்கியிருக்குன்ட்டு. இது ஒயிட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஜீரா நல்லா உள்ளே இறங்கிட்டு தான் இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.